யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அப்போ இதுதான் உண்மையான விஷயம். சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபு தன்னுடைய சுகம், தன்னுடைய ஃபினான்சஸ் மற்றும் குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுதும் அவர் அறிக்கை பண்ணுறது என்னன்னா, என் தேவன் நினைத்தால் நொடி பொழுதில் எல்லாவித துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம அதை லாஜிக்கலாக யோசிக்கவே முடியாது. இது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூட முடியாத இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் நொடி பொழுதில் மாற்றக்கூடியவர். அப்போ நம்மளுடைய மனிதனின் மூளைக்கு சிறிதும் புலப்படாத பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வியாதி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாம் அந்த இடத்துல விசுவாசத்தோடு நம்மால் ஆராய முடியாத வெற்றியை அவர் தரப்போகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து ஜெயத்தை அவர் தரப்போகிறார்னு நம்ம அறிக்கை பண்ணி அந்த ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டும்.